ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நான் கும்பிட்ட கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் செகண்ட் இயர் வந்து சாமி கும்பிட்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர்நூன் வந்து ஆடி கிருத்திகை சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சாமி கும்பிட்றதுக்கான வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு டின்ட்டு வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு டுட்டுவையும் யானையில் போட்டு தூங்க வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, டுட்டுக்கு வந்து மருதாணி போடணும். ட்ரெடிஷ்னல் மருதாணி போட்டால் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான், மேலெல்லாம் பூசிக்குவான். ஸோ ஆல்டர்னேட் வேவாக நான் என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, திருசனம் இருந்தது. ஸோ அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வந்து போட்டிருந்தேன். லாஸ்ட் இயர் வந்து குங்குமம் வந்து போட்டிருந்தேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து போயிடுச்சு. ஸோ திருசனம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். குங்குமம் கூட கம்பேர் பண்ணும்போது திருசனத்தோட கலர் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சது. வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் மைல்டாக தெரியலாம், பட் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சது. ஸோ இந்த வேலை முடித்ததுக்கப்புறம் டுட்டு வந்து ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 7 o'clock போல தான் ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடிச்சுட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னார். சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப பொறுமையாக தான் வந்து வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டுட்டு பையனை வந்து நான் ரெடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். அவனை ரெடி பண்ணி விட்டதுக்கப்புறம் படையல் வந்து போட்டாச்சு. இந்த இலையில வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முன்னாடியே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கிருஷ்ணருக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான லிஸ்ட் வந்து இருக்குது. இது வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வைக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ வெண்ணெயும் நெய்யும் பார்த்திங்கன்னா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது. பசும்பால் வந்து எங்கள் வீட்டில் வாங்குகிறோம். தயிர் மட்டும் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லி தயிரும் மோரும் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. கிருஷ்ணருடைய பாதம் வந்து வரைஞ்சி பூஜை ரூம் வரைக்கும் அப்படியே அழைச்சிட்டு வர மாதிரி வரையணும். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டுட்டுப்பையன் வந்து சின்ன பிள்ளையாக இருந்தான். அவனை வச்சு இந்த பாதம் வரைகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டுட்டு வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் ஹஸ்பண்ட் வந்து தூக்கிக்கிட்டாரு. நான் வந்து பாதம் வரைஞ்சிட்டேன். டுட்டு பையனுடைய 2 கால்லையும் ஒவ்வொரு அச்சு மட்டும்தான் அவனை வச்சு வரைஞ்சிருந்தோம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கையிலேயே வரைஞ்சிட்டேன். அவன் இப்போ வந்து ரொம்ப சேட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான். போன வருஷம் சின்ன பிள்ளையாக இருந்தான் அப்படின்றதுனால கோஆப்ரேட் பண்ணலை. இந்த வருஷம் கொஞ்சம் வளர்ந்துட்டாரு, அதனால் ஓவராக சேட்டை பண்ணான். சரி ஓகே, அவன் வந்து ஒரு பாதம் வந்து வச்சதே இந்த ஹாப்பின்னு சொல்லிட்டு பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நானே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து இருந்தது, அதையும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து வீட்டிலே பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து சுண்டலும் அவல் பாயசமும் வந்து நான் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் டின்ட்டுவும் டுட்டுவும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து பெருசாக சமைக்க முடியல. ஸோ அம்மா கிட்ட சொல்லி சுண்டல் மட்டும் செஞ்சு தர சொல்லியிருந்தேன். பாத அச்சு எல்லாமே வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு அந்த பாதத்தில் வந்து பூ வந்து வச்சுட்டேன். லாஸ்ட் இயரும் இதே மெத்தடில் தான் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுருந்தேன். ஸோ இந்த இயரும் அதே போலயே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இதில் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வருஷம் வந்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை வந்து படைக்க சொல்லிட்டேன். அவர் வந்து தேங்காய் உடைச்சி வச்சுட்டு தீபாரதனை வந்து காட்டிட்டார். வீட்டில் எப்போ சாமி கும்பிட்டாலும் எனக்கு ஹஸ்பண்ட் வந்து படைச்சாதான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அவர் எப்போவுமே நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை சொன்னால் கூட ஃபைனலி நான் அவரை தான் வந்து சாமி கும்பிட சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் வந்து சாமி படைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்கும். ஸோ எப்போ என்ன விசேஷம் வந்தாலும் அவர் எப்போ வீட்டுக்கு வராருன்ற டைம் வந்து கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன். அவர் லேட்டாக வந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிட்டு அவர் வந்ததுக்கப்புறம் தான் நான் சாமி கும்பிட சொல்லுவேன். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடும்போது மணி வந்து நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டுட்டு பையன் வந்து வாங்கி வச்சுக்கிறான். அதை அவன்கிட்ட கொடுக்குறதுக்குள்ளே அவ்வளோ அடம் பிடிக்கிறான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் மணி அடிச்சிட்டு இருந்தான். ஆக்சுவலி அவன் இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் காஸ்டியூமில் இருக்கான். அந்த காஸ்டியூமில் இருந்துக்கிட்டே அவன் மணி அடிக்கிறது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. கிருஷ்ணர் வேஷம் போடணும், கிருஷ்ணர் கொண்டு போடணுன்றதுக்காகவே அவனுக்கு வந்து நான் ஹேர் கட் பண்ணாமல் வச்சுருந்தேன். டின்ட்டு பிறந்ததுக்கப்புறம் எத்தனையோ முறை ஹஸ்பண்ட் வந்து ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட கிருஷ்ண ஜெயந்தி வந்து முடியட்டும், அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் ஹேர் கட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து நான் அவனுக்கு குடுமி போட்டு பூ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ குடுமி போட்டு பூ வச்சாலும் அதை வந்து பிச்சு போட்டுருவான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சமத்தாக வந்து இருந்தான். ஸோ 2 லேயர் வந்து நான் பூ சுற்றி இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்க்குறதுக்கு கிருஷ்ணர் வேஷத்தில் வந்து ரொம்ப அழகாக இருந்தான். எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.
வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப செல்லப்பிள்ளை. அதுலேயும் தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம். அவன் மேலே அவ்வளோ பாசம். அவன் வந்து கொஞ்சினா மட்டும் கிடையாது, அவன் அடித்தா கூட அவ்வளோ ஆனந்தமாக வந்து ஏற்றுக்குவாங்க. எப்போவுமே அவன் வந்து அடிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக வாங்கிப்பாங்க. அதுலேயும் இன்றைக்கி வந்து கிருஷ்ணர் காஸ்டியூமில் ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்தான். ஸோ ரொம்ப செல்லமாக புல்லாங்குழலில் வந்து அவங்க தாத்தாவை வந்து போய் அடிச்சிட்டு இருந்தான். அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் படையலில் போட்ட எல்லாத்தையுமே எடுத்து குட்டி கிருஷ்ணருக்கு வந்து ஊட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொத்த படையல்லையே பார்த்திங்கன்னா ஸ்வீட், பொரி, சுண்டல் இது மட்டும்தான் வந்து டுட்டு பையன் சாப்பிட்டான். மீதி எல்லாமே வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா நாங்கள் பிளேட்டில் வச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணான். எப்போ சாப்பிட்டா என்ன, அவன் சாப்பிட்டாலே போதும், அதுவே எங்களுக்கு ஹாப்பி தான். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்தான். நாங்கள் சாப்பிட எது கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அவன் சாப்பிட்டுட்டான். ஆனால் இந்த இயர் இதுதான் வேணும் இதுதான் வேணான்னு சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து வளர்ந்துட்டாரு. டுட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அன்ஹெல்த்தியான எந்த ஸ்நாக்ஸுமே வந்து நாங்கள் கொடுக்குறது கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக எது இருக்குதுன்னு ரொம்ப செலக்டிவாக பார்த்து தான் கொடுப்போம். இந்த எள்ளு உருண்டை, கடலை உருண்டை, கடலை பர்ஃபி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுக்க மாட்டார் ஹஸ்பண்ட். அதை வந்து நல்லா இடித்து பவுடர் ஆக்கிட்டு தான் கொடுப்பாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு நம்ம சின்ன சின்ன ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா தொண்டையில் வந்து சிக்கிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து சேஃபே கிடையாது. ஸோ அவன் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அதை நல்லா இடித்து பவுடர் ஆக்கி தான் வந்து கொடுப்பாரு. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் நீங்களும் அதையே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கொடுங்க, பட் அது வந்து ரொம்ப சேஃபாக பார்த்து கொடுங்க. சுண்டல் வந்து ஹெல்த்தி தானே, நீங்கள் அப்படியே கொடுக்கக்கூடாது. லைட்டாக வந்து மேஷ் பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்பவே நல்லது. ஃபைனலி கிருஷ்ண ஜெயந்தி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து முடிஞ்சது. டுட்டு பையன் கிருஷ்ணர் காஸ்டியூம் போட்டுக்க மாட்டான்னு சொல்லி ரொம்ப சேட்டை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பயந்துட்டு இருந்தோம். பட் அப்படி கிடையாது. குட்டி பையன் பார்த்திங்கன்னா சமத்தான் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணால். அடுத்த வருஷம் டின்ட்டு டுட்டு 2 பேருக்குமே அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.